நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 89வது தசகம். விருகாசுரவதம். ஸ்ரீ விஷ்ணு பரத்வம். மெய்ப்பொருள் அறிவோம். திருமகள் கேள்வனே குருவாயூரப்பா, இவ்வுலகத்திலே பகவானாகிய தாங்கள் பக்தர்களிடத்தில் செல்வம் விரைவில் உண்டாவதில்லை. அதாவது விரைவில் அவர்களுக்கு பகவானாகிய தாங்கள் செல்வத்தை அளிப்பதில்லை. ஏனெனில் அந்த ஐஸ்வர்யம் பக்திக்கு தடையான செருக்கை உண்டாக்குவதால் தான் என்று எண்ணுகிறேன். அடக்கமற்றவர்களுக்கு முதலில் மன அமைதியை கொடுத்து அதன்பின் மன அமைதி பெற்ற அவர்களுக்கு அனைத்து விருப்பங்களையும் அளிக்கிறீர்கள். தங்களது பக்தர்களுக்கு குறைவு கேடு என்பதே வாழ்க்கையில் கிடையாது. அதாவது மன அடக்கமற்றவர்களுக்கு செல்வம் சேருமானால் அது மதத்தை கர்வத்தை கொடுத்து அவர்களை கீழ்நிலைக்கு தள்ளுகிறது. ஆகவே தனது பக்தர்களுக்கு கீழ்நிலை உண்டாகக்கூடாது என்று நினைத்தே முதலில் அவர்களுக்கு செல்வத்தை அளிக்காது மன அடக்கத்தை அளிக்கிறார் பகவான் என்பதுதான் கருத்து. பிரபுவான ஸ்ரீ குருவாயூரப்பா, நெடுநோக்கு இன்மையால் சிலர் பிரார்த்தித்த உடனேயே சந்தோஷத்தையும் கோபத்தையும் அடைபவர்களான பிரம்மா சிவன் முதலிய தேவர்களை தங்கள் குணத்திற்கேற்ப சேவை செய்து வழிபட்டு அவர்களது கோபத்திற்கு ஆட்பட்டு வீழ்ச்சி அடைகிறார்கள். அந்தோ பரிதாபம்! இதற்கு எடுத்துக்காட்டு விருகாசுரனின் சரித்தமன்றோ? சகுனியின் பிள்ளைதான் விருகாசுரன். சகுனியின் பிள்ளையான விருகாசுரன் ஒரு சமயம் நாரதரை அணுகி விரைவில் மனமகிழ்ந்து வரமளிக்கும் தெய்வம் யார் என்று கேட்டான். அவரும் பரமசிவனை வேண்டும்படி கூறினார். தீயோர்களிடம் அன்பு கொள்ளாத பகவானை பிரார்த்திக்கும்படி அவர் கூறவே இல்லை. அந்த விருகாசுரன் கடுமையான தவம் செய்து பகவான் நேரில் காட்சி அளிக்காததால் 7வது நாளில் கடும் கோபம் கொண்டு தன் தலையையே அறுத்து ஹோமம் செய்ய நினைக்கையில் திரிபுரம் விரித்த பரமசிவனே கண்ணெதிரிலே தோன்றினார். அவ்வாறு எதிரில் தோன்றிய உடனேயே உலகநாயகராகிய அவரிடம், நான் யார் தலைமேல் கை வைப்பேனோ அவர் உடனே இறக்க வேண்டும் என்று ஈனமான கொடிய வரத்தை விருகாசுரன் வேண்டினான். பகவான் வாசுதேவனான பகவானிடம் பக்தியற்றவனுக்கு நல்லெண்ணம் எப்படி உண்டாகும்? அந்த விருகாசுரன் தான் பெற்ற வரத்தை சோதிக்க மனம் கொண்டு பரமசிவன் தலையிலேயே கையை வைக்க முயற்சித்து, கூண்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட சிங்கம் விடுவித்தவனையே கொல்ல அவன் மேல் பாய்வது போல அந்த விருகாசுரன் பரமசிவன் மேலே பாய்ந்தான். அசுரனிடம் பயந்த தேவதேவனான பரமசிவன் பின்புறம் திரும்பி பார்த்து கொண்டே எல்லா திசைகளை நோக்கி ஓடினார். உலக அனைத்தையும் மௌனமாக இருக்கையில் அவர் தங்களது வைகுண்டத்தை நாடி வருவதை வெகு தொலைவிலிருந்தே பகவான் கண்டுகொண்டார். புத்திசாலியான ஒரு பிரம்மச்சாரியின் உருவம் தாங்கி அவ்வசுரனான விருகாசுரனுக்கு எதிரிலே போய் நம் அப்பன் நின்றார். சகுனியின் புதல்வனான விருகாசுரா, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். பிசாசின் சொல்லை நம்பி நீ ஏன் இப்படி அலைகிறாய்? என் சொல்லில் உனக்கு ஐயம் இருந்தால் நீ ஏன் உன் தலையில் உன் கையை வைத்து பார்க்கக்கூடாது என்று பகவான் கூற, தங்கள் சொல்லில் மயங்கிய விருகாசுரன் அவனுடைய தலையின் மேலேயே கையை வைத்து கொள்ளவே வேறற்ற மரம் போல மடிந்து வீழ்ந்தான். மற்ற தெய்வங்களை வழிபடுபவர்களுக்கு அழிவு இவ்வாறுதான். பரமசிவனுக்கும் நீ அன்றோ புகலிடம் குருவாயூரப்பா. சரஸ்வதி நதிக்கரையிலே வசித்து வந்த முனிவர்கள் மும்மூர்த்திகளிலும் சத்துவகுணம் நிறைந்தவர் யார் என்று அறிய பிருகு முனிவரை அனுப்பினார்கள். அந்த பிருகு மகரிஷியும் பிரம்மலோகம் அடைந்து பிரம்மதேவரை வணங்க அவர் மரியாதை செய்யாமல் இருந்தபோது முதலில் சினம் கொண்டு பிறகு அமைதியுற்றார். அதற்கு பிறகு கைலாசத்திற்கு செல்கிறார். பரமசிவன் தனது சகோதரன் என்ற அன்புடன் பிருகு முனிவரை அணைத்து கொள்ள வர
பிறகு பிருகு முனிவர் அதை தடுக்க மூண்டெழுந்த கோபத்தினால் பிருகுவை கொல்ல சிவன் முற்படுகிறார். பார்வதி தேவி தடுத்து விடுகிறாள். மூன்றாவதாக பிருகு முனிவர் ஸ்ரீ வைகுண்டம் செல்கின்றார். திருமகள் மடியில் தலை வைத்து உறங்கும் கமலக்கண்ணா பகவானான குருவாயூரப்பனை அந்த அந்தணரான பிருகு முனிவர் காலால் எட்டி உதைக்கிறார். பெரும் மகிழ்ச்சியோடு எழுந்திருந்த பகவானே, என்ன கூறினீர்கள்? முனிபுங்கவரே, தாங்கள் எழுந்தருளிய போது நான் படுத்திருந்த குற்றத்தை பொறுத்தருள வேண்டுகிறேன். உதைத்த கால் வலிக்கிறதா? எப்படி உதைத்த கால் வலிக்கிறதா என்று அன்போடு வினவி, பகவானது திருவடி அடையாளம் எப்பொழுதும் ஸ்ரீவத்சம் என்ற அணிகலனாக விளங்கட்டும் என்று மகிழ்ச்சியோடு கூறினீர்கள். சரஸ்வதி நதி தீர்த்தத்தில் வசிக்கும் அந்த முனிவர்கள் பகவான் குருவாயூரப்பனே சுத்தமான சத்துவ குண பரிபூர்ணர் என்று அசைக்க முடியாத புத்தியை அடைந்து பகவானிடம் திடமான பக்தி கொண்டு மோட்சத்தை அடைந்தார்கள். அச்சுதா, திரும்ப வீழ்ச்சி என்ற குற்றமற்ற சுத்த சத்துவ குணம் படைத்த திருமேனி கொண்ட பகவானே, அவரான குருவாயூரப்பனையே தோழிகளே நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருக்கின்றோம். முதலும் முடிவுமற்ற விஷ்ணுவான குருவாயூரப்பா, உலகங்களை படைக்க முற்பட்ட போது அரசர்களை பாடகர்கள் துதிப்பது போல வேத உபனிஷத்துக்கள் எல்லாம் தங்களை துதித்தன. பகவானுடைய திருமேனியோ சச்சிதானந்த பரமானந்த ரூபமானது, இரண்டற்ற அத்வைத ரூபமானது. பரபிரம்மே பகவான் குருவாயூரப்பன் தான். மேலும் கோபிகைகள் செய்த பெரும் புண்ணியத்தின் குவியலும் பகவான் தான். அப்படிப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணனான பகவானை எனது மானச காயிக்க, மானச என்றால் மனம், காயிக்க என்றால் உடல், துன்பமான நோய்கள் நீங்குவதற்காக பக்தியோடு வணங்குகிறேன் என்று நாராயண பட்டத்ரி இருகரம் கூப்பி வணங்குகின்றார். நாமும் அவரோடு சேர்ந்து நம் அப்பன் குருவாயூரப்பனை சேவித்து முக்தி அடைய வேண்டி இந்த அற்புதமான தசகத்தை அருளிய ஸ்ரீ நாராயண பட்டத்திரிக்கு நன்றி பல தெரிவித்து விடைபெறுகின்றோம். ராதே கிருஷ்ணா.